Hello everyone, welcome back to UGTRB English class. நம்ம ப்ரீவியஸ் எபிசோட்ஸில் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸை வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நம்ம அதில் ரிவைஸ் பண்ணிகிட்டு இருந்த மோர் ஓவர் கொஸ்டின்ஸ் வந்து லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின்ஸ்லேருந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க்கை வந்து நம்ம ரிவைஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நேயர்கள் ஒவ்வொருத்தரோட விருப்பத்தின்படி நம்ம வந்து யூனிட் வைஸாக வந்து ஒவ்வொரு சாப்டரையும் கம்ப்ளீட் பண்ணி அதில் இருக்க கொஸ்டின்ஸ் அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ யூனிட் 1 ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஸோ அந்த ஹெட்டிங் கீழே வந்து யாரோட ஒர்க்கை வந்து எடுத்திருக்காங்க, ஸோ யாரெல்லாம் வந்து மேஜர் ரோலாக வந்து அந்த சாப்டர்ஸில் வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஒன் இஸ் த ஏஜ் ஆஃப் சாசர், த அனதர் ஒன் த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர், த ஏஜ் ஆஃப் மில்டன், த ஏஜ் ஆஃப் ட்ரைடன், த ஏஜ் ஆஃப் போப், த ஏஜ் ஆஃப் ஜான்சன், த ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வர்த், த ஏஜ் ஆஃப் டென்னிசன், த ஏஜ் ஆஃப் ஹார்டி, த ப்ரெசன்ட் ஏஜ். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பொறுத்த வரைக்கும் ஸோ ப்ரீவியஸாக வந்து ஃபர்ஸ்ட் வந்த ரைட்டிங்லேருந்து இப்போ இருக்க கரண்ட் ரைட்டிங் வரைக்கும் உள்ள எல்லா சேஞ்சஸுமே வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த லிட்ரேச்சரில் வந்து ப்ரீவியஸ் ஃப்ரம் சாசர்லேருந்து இப்போ கரண்ட் இயர் வரைக்கும் இருக்கிற சேஞ்சஸ்லாம் என்ன, ஸோ ஒவ்வொரு இயர்லேயும் என்னென்ன இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வந்தாங்க, ஒவ்வொரு ரைட்டர்ஸ் வந்து யார் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்களோ அவங்களோட நேம் வச்சு தான் அந்த பீரியடை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஏஜ் ஆஃப் சாசர்னு சொல்லுவாங்க, ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர்னு சொல்லுவாங்க. ஈவன் த பர்சன் ஹூ வாஸ் ரூலிங், அந்த டைமில் யார் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்களோ, எந்த கிங் குயின் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்க பீரியட் பேஸ் பண்ணி கூட அவங்க வந்து அந்த ஏஜ் அந்த ஈரான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ சாசரை பொறுத்த வரைக்கும் ஹீ இஸ் த ஃபேமஸ் ரைட்டர் அண்ட் அந்த பர்சன் கொண்டு வந்த இம்ப்ளிமெண்டேஷன் வந்து நிறைய சேஞ்சஸை கொண்டு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து ஃப்ரெஞ்ச் அண்ட் லாட்டின் தான் வந்து மேஜர் லாங்குவேஜாக இருந்தது. அந்த மேஜர் லாங்குவேஜை வந்து ஆல்மோஸ்ட் சேஞ்ச் பண்ணதே வந்து இவரோட ரைட்டிங் தான் காரணம்னு சொல்லலாம். ஏன்னா இங்கிலீஷுன்றது எல்லாரும் வந்து கொஞ்சம் ஃபார்மலாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் அது வந்து வே ஆஃப் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கோர்ட்டில் கொடுக்குற லாவாக இருக்கட்டும், எந்த சப்மிஷனாக இருக்கட்டும், அது வந்து இங்கிலீஷில் வந்து வரவே வராது. ஸோ கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெஞ்சை வந்து ஒரு ஃபார்மாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த லாங்குவேஜில் தான் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க. அண்ட் லாட்டினை பொறுத்த வரைக்கும் சர்ச் அண்ட் ஸ்காலர்ஸில் வந்து லாட்டினை பொறுத்த வரைக்கும் சர்ச்சில் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி சம் ஸ்காலர்ஸ் வந்து அந்த ப்ரீச் பண்ணும்போது அதே மாதிரி ஸ்பீச் கொடுக்கும்போது வந்து லாட்டின் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காமனாக இருந்தது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருந்த லாங்குவேஜ் எதுன்னு பார்த்தோம்னா இங்கிலீஷ். ஸோ அந்த மிடில் இங்கிலீஷ் பீரியட் வந்து எப்படி டெவலப் ஆச்சு, ஸோ அவங்க எப்படி வந்து அதை ஃபார்முலாக வந்து கொண்டு வந்தாங்க, அதுவே எல்லாருக்கும் எப்படி வந்து ஈஸியாக ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு டெவலப்மெண்ட் அந்த டைமில் வந்தது. அண்ட் ஒவ்வொரு பீரியடில் வந்த வார், அங்கே ரூல் பண்ணிட்டு இருந்த கிங் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஸோ வெதர் அவங்களோட ரூலிங் பீரியட் வந்து அவங்க கண்டினியூ பண்ணாங்களா இல்லை அவங்கள வந்து நிராகரிச்சாங்களா, ஸோ அந்தந்த டைமில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் வந்து வந்ததுன்னு சொல்லிட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து இயர் வைஸ் வந்து கொஞ்சம் இதெல்லாமே நம்ம இயர் வைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஏஜ் ஆஃப் சாசரை பொறுத்த வரைக்கும் சாசரோட ரைட்டிங் வந்து கம்மியாக இருந்தாலுமே அவர் நிறைய எழுதணும்னு பார்த்தாரு, நிறைய ஸ்டோரிஸை வந்து அவரோட போமில் வந்து கொண்டு வரணும்னு பார்த்தாரு. ஸோ மோரோவர் அவரோட ஸ்டோரிஸ் எல்லாமே அன்ஃபினிஷ்டு எண்டிங்காக வந்து கன்சிடர் ஆச்சு. பட் அதுலேயும் வந்து சில ஸ்டோரிஸ் வந்து அவர் ரிவீல் பண்ணியிருந்தது, அந்த போயமில் அவர் கன்வே பண்ணியிருந்ததெல்லாம் ரொம்பவே வந்து ஒண்டர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ஐயாம்பிக் பென்டாமீட்டரை வந்து யூஸ் பண்ணாங்க அந்த பீரியடில். ஸோ இதெல்லாமே வந்து நிறைய இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ சாசரோட ஏஜில் வந்து அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அவரை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ இவர் கொண்டு வந்த சேஞ்சஸ் என்னென்ன அண்ட் அந்த டைமில் இருந்த அண்ட் அந்த காலகட்டத்தில் நடந்த எல்லா ஈவெண்ட்ஸையும் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த கிளாஸில். ஸோ ரெஃபரன்ஸ் புக்காக வந்து எதை கொடுத்துருக்காங்கன்னா KR ராமச்சந்திரன் நாயரோட ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அண்ட் WH ஹட்சனோட ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஸோ இந்த ரெண்டு புக்கையும் தான் ரெஃபரன்ஸாக கொடுத்துருக்காங்க ஃபார் திஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஸோ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது எந்தெந்த ரைட்டர் எந்த பீரியடை வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா ஏஜ் ஆஃப் சாசர், ஷேக்ஸ்பியர், மில்டன், ட்ரைடன், அலெக்சாண்டர் போப், தென் பென் ஜான்சன், வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், டென்னிசன், தாமஸ் ஹார்டி அண்ட் இந்த கரண்ட் பீரியடில் இருக்க சேஞ்சஸ், ஸோ ப்ரெசன்ட் ஏஜில் இருக்க எல்லா விதமான அப்டேட்டும் வந்து நீங்கள் கேதர் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ த ஏஜ் ஆஃப் சாசர் வந்து எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட்னா 1340 to 1400ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பீரியடில் வந்து இவரோட காலகட்டம், இவர் வாழ்ந்த காலகட்டம் அதுக்குள்ளே தான் இருந்தது, குறுகிய காலகட்டம் தான் அவர் வாழ்ந்தார். பட் அவரோட ரைட்டிங் தான் அங்கே வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு மேஜர் சேஞ்சஸை கொண்டு வந்தது. ஸோ அந்த பீரியடை வந்து ஏஜ் ஆஃப் சாசர்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ ஏஜ் ஆஃப் சாசர் வந்து 1340 1400 is a major period in English literature defined by Geoffrey Chaucer,
வில்லியம் லாங்லேண்ட் அண்ட் ஜான் கோவர். ஸோ ஜான் கோவரும் ஒரு ஃபேமஸ் ரைட்டர், அதே மாதிரி வில்லியம் லாங்லேண்டும் ஒரு ஃபேமஸ் ரைட்டர். எப்போன்னா ஜெஃப்ரி சாசர் எப்படி ஃபேமஸ் ஆனாரோ அதே டைம் இவங்களும் வந்து ஃபேமஸான பர்சனாலிட்டி. ஸோ அவங்களும் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய சேஞ்சஸை கொண்டு வந்திருக்காங்க. திஸ் ஈரா மார்க்ஸ் த டிரான்சிஷன் ஃப்ரம் மெடிவல் டைம்ஸ் டு தி மாடர்ன் ஏஜ் highlighted by. So this era marks the transition from medieval times to the modern age, highlighted by the rise of the English language and profound social change. So இந்த பீரியட், இந்த ஈரானா, ஸோ சார்ஸரோட ஏஜ்னு சொல்லுவோம்ல, இந்த 1340லேருந்து 1400 இருக்க அந்த ஈராவை தான் பெரிய சேஞ்சஸ் கொண்டு வந்தது, மேஜர் டிரான்சிஷன் சொல்லுவாங்க, ஃப்ரம் மிடிவல் டைம்ஸ் டு தி மாடர்ன் ஏஜ். ஸோ மிடிவல் பீரியட்லேருந்து மாடர்ன் ஏஜ் வரைக்கும் அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. ஹைலைட்டட் பை த ரைஸ் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ எதில் அது மாற்றத்தை கொண்டு வந்ததுன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜோட டெவலப்மெண்ட் தான் அவங்க சொல்கிறாங்க மேஜராக. பிகாஸ் ஃப்ரெஞ்ச் அண்ட் லாட்டினை தான் அவங்க ரொம்ப முக்கியமான லாங்குவேஜாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கும்போது இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து பெரிய சேஞ்சஸ் அந்த டைமில் கொண்டு வந்தது. அண்ட் ப்ரொஃபவுண்ட் சோஷியல் சேஞ்ச். ஸோ இட் ப்ராட் லாட் ஆஃப் சேஞ்சஸ் இன் சொசைட்டி. சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் அங்கே அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்ல பழக்கமான ஒரு லாங்குவேஜாக வந்து இங்கிலீஷ் மாற ஆரம்பிச்சது. எல்லாருக்குமே அது ஈஸியாகவும் இருந்தது. பேசுகிற லாங்குவேஜை எழுதவும் படிக்கவும் நமக்கு வந்து ரொம்பவே அடாப்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த லாங்குவேஜை எல்லாருமே விரும்ப ஆரம்பித்தாங்க. ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ், the Black Death 1348, the 100 Years War 1337லேருந்து 1453. ஸோ இந்த பீரியட் வந்து ஒரு 1337லேருந்து 1453 வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணோன்னா இட் இஸ் மோர் ஓவர் 100 and something இயர்ஸ் வந்து வரும். 133 இயர்ஸ் வரும். த 100 Years War வந்து 1337லேருந்து 1453ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காலகட்டம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அப்ராக்சிமேட்டாக வந்து 1000 பார்க்கும்போது 130 இயர்ஸ் வந்து கால்குலேட் ஆகி வரும். பட் அதில் வந்து 30 இயர்ஸ் வந்து அவங்க வந்து எந்த ப்ராப்ளமே க்ரியேட் பண்ணாமல் ரொம்பவே பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வந்து வாழ்ந்திருப்பாங்க. ஸோ அதை கால்குலேட் பண்ணாமல் அதுக்கப்புறமாவும் இருந்த வாரை தான் பேஸ் பண்ணி வரும். இது வந்து ஃப்ரெஞ்சுக்கும் அதே மாதிரி இங்கிலாண்டுக்கும் வந்து நடக்கிற வார் தான். இந்த வார் வந்து ஃப்ரெஞ்சுக்கும் இங்கிலீஷ்க்கும் இருக்கிற வாரை தான் வந்து பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்ட காலகட்டம்னா அந்த 100 Years War. அப்புறம் இந்த பெசன்ஸ் ரிவால்ட், அது வந்து 1381. ஸோ ஹிஸ்டாரிக்கல் ஈவன் இந்த ஏஜ் ஆஃப் சார்ஸரில் பார்க்கும்போது 3 வந்து ரொம்பவே மேஜரானது. ஒன் இஸ் த பிளாக் டெத், செகண்ட் ஒன் த 100 Years War, தேர்ட் ஒன் த பெசன்ஸ் ரிவால்ட். ஸோ த பிளாக் டெத் வந்து எப்போ நடந்ததுன்னா 1348 அந்த இயரில் தான் ஒரு பெரிய மேசிவான ஒரு பெரிய டெத்து. அந்த டெத் வந்து எப்படின்னா ஒரு பெரிய பிளேகால் வந்த ஒரு விஷயந்தான். ஸோ பிளேக் வந்து சீக்கிரமாக எல்லாருக்கும் பரவிடுச்சு. அதனால் எல்லாருமே வந்து சீக்கிரமாக இறந்து போக ஆரம்பித்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அந்த மக்களில் வந்து 3 பங்கு மக்களை வந்து அந்த பிளேகே வந்து அழிச்சிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப மோசமான காலகட்டமாக இருந்த அந்த பிளாக் டெத்துன்றது எல்லாராலையுமே எங்கே பார்த்தாலும் மரணம், எங்கே பார்த்தாலும் எதுக்காக இறந்து போகிறாங்கன்னே தெரியாது, அந்த மாதிரி இறந்துட்டு இருந்தாங்க. எ மேசிவ் பிளேக் தட் killed nearly a third of the population and caused deep economic shock. ஸோ மொத்தமாக பார்க்கும்போது ஏன்னா அவங்களால வேறு எதுவுமே இது பண்ண முடியாது. இப்போ இத்தனை பேர் இறந்து போகிறாங்க, அவங்க தான் அடுத்து உழைக்கணும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களை பார்க்கணுன்னா கண்டிப்பாக அது எல்லாமே பண்ணவே முடியாது. ஸோ எந்த இதுலேயுமே அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. எக்கனாமிக் க்ரோத்தாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தேவையான எதுவுமே வந்து அவங்களால செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருந்து, அதே மாதிரி பாப்புலேஷன் மொத்தமாகவே வந்து டவுனான காலகட்டம் வந்து அந்த பீரியட் தான். ஸோ அதை தான் அந்த பிளாக் டெத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருமே வந்து உடனே வந்து அந்த பிளேகால வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ அந்த பர்சன்டேஜ் வந்து கணக்குப்படி அவங்க கேட்டாங்கன்னா இவங்க வந்து எ தேர்ட் ஆஃப் தி பாப்புலேஷன்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. மோஸ்ட் ப்ராப்ளி சில கொஸ்டின்ஸில் வந்து பிளாக் டெத்தில் வந்து எத்தனை மெம்பர்ஸ் இறந்து போனாங்க ஆர் என்ன பர்சன்டேஜில் வந்து இறந்து போனாங்கன்றது வந்து கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்கும்போது இந்த வேர்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, எ தேர்ட் ஆஃப் தி பாப்புலேஷன்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. த 100 Years War 1337 to 1453, a long series of battles between England and France. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஹியூஜான வார், யாருக்கும்னா இங்கிலாந்துக்கும் ஃப்ரான்ஸுக்கும். தட் ஷேப்ட் நேஷ்னாலிட்டி ஐடென்டிட்டி. ஸோ அது வந்து மொத்தமாகவே வந்து ஃப்ரெஞ்சா இல்லை இங்கிலாண்டா நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து வார் நடந்துகிட்டே இருந்தது. ஸோ ஃப்ரான்ஸ் ஆர் இங்கிலாண்டுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அவங்க தான் யார் ரூல் பண்ணணும், இங்கிலீஷ் ரூல் பண்ணணுமா இல்லை ஃப்ரெஞ்ச் ரூல் பண்ணணுமா, பயங்கரமாக வந்து வார் போயிட்டு இருந்தது. இடத்த கேப்சர் பண்ணுறதா இருக்கட்டும், ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பெரிய பிரச்சனையை உருவாக்கிட்டே இருந்தாங்க.
த பெசன்ஸ் ரிவால்ட் இது வந்து 1381ல் இது வந்து என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்ததுன்னா a lower class uprising against heavy and unfair taxes. ஸோ அந்த காலகட்டத்தில் லோ கிளாஸ் பீப்புளுக்கு வந்து டேக்ஸஸை வந்து ஹையாக ரைஸ் பண்ணும்போது அவங்களால என்ன பண்ண முடியும், அவங்களோட வருமானத்தை விட அதிகமாக வந்து வரி கட்டும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா கண்டிப்பாக வந்து அவங்களால திருப்பி சர்வை பண்ணுறதுக்கே ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாக தான் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி காலகட்டம் தான் அந்த பெசன்ஸ் ரிவால்ட்னு சொல்லுவாங்க 1381. கீ ரைட்டர்ஸ் ஏஜ் ஆஃப் சாசேரியன் சொல்லுவாங்க. ஏஜ் ஆஃப் சாசேரியன் பீரியடில் வந்து இருக்கிற மெயின் ரைட்டர்ஸ் அண்ட் அவங்களோட ஒர்க்ஸ் வந்து கொஞ்சம் பார்க்கலாம். கீ ரைட்டர்ஸ் அண்ட் ஒர்க்ஸ். ஜெஃப்ரி சாசர், celebrated as the father of English poetry, wrote the Canterbury Tales, Troilus and Cresside and the House of Fame. ஸோ இந்த 3 ஒர்க்கும் அவரோடது மேஜர் அண்ட் மோஸ்ட் பாப்புலர் ஹிட்டான பொயட்ரி. ஸோ ஜெஃப்ரி சாசரை பொறுத்த வரைக்கும் இவரை வந்து எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணாங்கன்னா ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் பொயட்ரின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணாங்க. அண்ட் இந்த பர்சன் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது த கேண்டபரி டேல்ஸ் போமில் தான் ரொம்ப ஃபேமஸாக மாறினார். அண்ட் அதில் வந்து அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே ட்ராய்லஸ் அண்ட் கிறிசைட் எழுதினார், அதே மாதிரி த ஹவுஸ் ஆஃப் ஃபேம் எழுதினார். இது எல்லாமே கூட வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருந்தது. வில்லியம் லாங்லேண்ட் அவர் என்ன எழுதினாருன்னா ஃபேமஸ் ஃபார் ரைட்டிங் பியர்ஸ் ப்ளோமேன். ஸோ பியர்ஸ் ப்ளோமேன்ன்ற ஒரு அழகான போமை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அண்ட் அலிகரிக்கல் போம் கிரிட்டிசைசிங் சோஷியல் அண்ட் சர்ச் கரப்ஷன். ஸோ அலிகரின்னாலே என்னென்னா வெளியில் வந்து பார்க்கும்போது இப்போ ஒரு பர்சனை வந்து நான் டிஸ்கிரைப் பண்ணும்போது ரொம்பவே வந்து ஃபேமஸான பர்சனாலிட்டினா அந்த பர்சனை நான் அழகாக டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு பட் அவரோட இன்னர் கேரக்டர் வந்து வேறு ஒரு ரீதியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போ அந்த பர்சன் வந்து மேபி இப்போ நம்ம சிங்கத்தை பார்க்கும்போது அது ரொம்ப பிரேவாக இருக்கும், போல்டாக இருக்கும். பட் அதோட இன்னர் வந்து அவுட்டர் அப்பியரன்ஸை விட டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எவ்வளோ வயலண்ட்டாக இருக்கும், அது சிலது வந்து அது யார் அட்டாக் பண்ணோம், எந்த விதத்தில் வந்து அதை அப்ரோச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஒவ்வொன்றத்தையும் டிஃப்ரெண்ட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வில்லியம் லாங்லேண்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வெளியில் வந்து ஒரு அனிமல் கிரியேச்சரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உள்ள அவங்க பண்ணுற எல்லா விதமான கெட்ட காரியங்கள், அவங்க என்னென்ன கரப்ஷன் வந்து சர்ச்சில் பண்ணாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிப்பார். ஸோ அலிகரியை பொறுத்த வரைக்கும் வெளியில் பார்க்குறதுக்கு ஒன்று மாதிரி தெரியும், பட் டீப்பாக போனீங்கன்னா இன்னொரு டேர்ம் ஆஃப் மீனிங்கை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து இவரோட மேஜர் ரைட்டிங் என்னென்னா பியர்ஸ் ப்ளோமேன் தான். அதை வந்து அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் அந்த போயமில். எதை பேஸ் பண்ணினா கிரிட்டிசைசிங் த சோஷியல் ஆஸ் வெல் அஸ் த சர்ச் கரப்ஷன். ஸோ சர்ச்சில் இருக்கிற பர்சன் வந்து அங்கே இருக்க லீடர்ஸ் வந்து கரெக்டான ரோலை வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கரெக்டடான பர்சனாக இருந்துட்டு நிறைய கெடுதல் பண்ணிவிட்டு மக்களுக்கு வந்து எதுவுமே நேர்மையாக பண்ணாமல் ரொம்ப மோசமான பர்சனாக தான் இருப்பாங்க. பட் வெளியில் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நல்ல பர்சன் மாதிரி வந்து ஒரு ரோலை காமிப்பாங்க எல்லார் முன்னாடியும். அந்த மாதிரி இருக்கவங்கள தான் வந்து இதில் அலிகரிக்கல் போயமில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஜான் கோவர், known for Confessio Amantis, a large collection of moral and romantic tales. ஸோ இவர் எழுதின ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து மோஸ்ட் ப்ராப்ளி மாரல் ஸ்டோரிஸாக இருக்கும் ஆஸ் வெல் அஸ் ரொமான்டிக் ஸ்டோரிஸாக இருந்தது. ஸோ அதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க. கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ் வந்து அவர் எழுதியிருக்காரு. அது வந்து எதில் இடம் பெற்றிருக்குன்னா கன்ஃபெஷியோ அமாண்டிஸில் வந்து இடம் பெற்றிருக்கு. ஸோ அந்த பீரியடில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்த ரைட்டர்ஸ் இவங்க 3 பேர் தான், ஜெஃப்ரி சாசர், வில்லியம் லாங்லேண்ட் அண்ட் ஜான் கோவர். மறந்துடாதீங்க. ஸோ இந்த 3 பேரையும் வந்து ரொம்பவே வந்து சொசைட்டிக்கு ஏதோ வந்து சேஞ்சஸை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நிறைய விதத்தில் போயம் மூலமாகவும் ஸ்டோரிஸ் மூலமாகவும் கொண்டு வந்தாங்க. ஸோ அது நிறைய சேஞ்சஸை கொண்டு வந்தது சொசைட்டியில். அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் இருந்த வார் அண்ட் ஒவ்வொருத்தர் கீழே இருந்த அந்த அடிமைத்தனமான வாழ்க்கை அதெல்லாமே வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. கல்ச்சுரல் ஷிஃப்ட்ஸ், ஸோ கலாச்சார ரீதியாக வந்து என்னென்ன மாற்றங்கள் வந்தது, அந்த காலகட்டத்தில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. ரைஸ் ஆஃப் இங்கிலீஷ், ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. மிடில் இங்கிலீஷ் ரீப்ளேஸ்ட் ஃப்ரெஞ்ச் அண்ட் லாட்டின் as the மெயின் லாங்குவேஜ் ஃபார் லிட்ரேச்சர் அண்ட் கோர்ட் லைஃப். ஸோ ஃப்ரெஞ்சையும் லாட்டினையும் தான் வந்து எங்கே கொண்டு வச்சுருந்தாங்கன்னா மெயின் லாங்குவேஜாக கொண்டு வச்சுருந்தாங்க. பட் அந்த இடத்துல அந்த ரெண்டத்தையும் ரீப்ளேஸ் பண்ணி யார் வந்ததுன்னா மிடில் இங்கிலீஷ் வந்தது. ஓகேவா, இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து மெயினாக கொண்டு வந்தாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ரெஞ்ச் அண்ட் லாட்டின் லாங்குவேஜுக்கு பதிலாக மெயினாக எதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா மிடில் இங்கிலீஷை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ மிடில் இங்கிலீஷ் வந்து டோட்டலாக ஃப்ரெஞ்சையும் லாட்டினையும் ரீப்ளேஸ் பண்ணுச்சு ஆஸ் த மெயின் லாங்குவேஜ் ஃபார் லிட்ரேச்சர் அண்ட் கோர்ட் லைஃப். ஸோ லிட்ரேச்சர்னா பேஸ்ட் ஆன் த சொசைட்டி லைஃப்,
சொசைட்டிக்கு வந்து என்னென்ன ரீச் ஆகணுமோ, அது ஐதர் நியூஸாக இருக்கட்டும், ஸ்டோரியாக இருக்கட்டும், போமாக இருக்கட்டும், என்னெல்லாம் வந்து புக் ஃபார்மில் வந்து பப்ளிஷ் ஆச்சோ எல்லாமே வந்து மிடில் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருந்தது. ஸோ அது எல்லாருக்குமே வந்து புரிகிற மாதிரி இருந்தது. அது எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது. ஸோ அவங்க ஈஸியாக அடாப்ட் பண்ணிட்டாங்க அது. Growth of the middle class. Trade and commerce created a new educated middle class that wanted more accessible books. ஸோ growth of the middle class. ஸோ மிடில் கிளாஸும் அந்த டைமில் வந்து ரொம்பவே வந்து மாற்றங்கள் வந்தது. அவங்களுக்கு வந்து என்னென்ன அப்கிரேட்ஸ் வந்தது, அவங்க எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பித்தாங்கன்னு சொல்லிட்டு அதில் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது ட்ரேடும் காமர்ஸும் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றா அவங்க லைஃப்பில் இருந்தது. ட்ரேட்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும், நம்ம பையிங் அண்ட் செல்லிங் தான் வந்து ட்ரேடு. ஸோ இது வந்து ஈஸியாக வந்து நம்ம பேங்க் ப்ராசஸும் இல்லாமல் சின்ன சின்ன வியாபாரங்கள் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியும் இருப்பாங்க. ஸோ அந்த ட்ரேடிங் ஆஸ் வெல் அஸ் காமர்ஸும் சேம் பையிங் அண்ட் செல்லிங் தான், எக்ஸ்போர்ட்டிங் வரும். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் அதில் கன்சிடர் பண்ணுவாங்க. பேங்கிங் சிஸ்டம் எல்லாமே வந்து அதில் கனெக்ட் ஆகும். ஸோ ட்ரேடும் காமர்ஸும் கிரியேட்டட் அ நியூ எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் தட் வாண்டட் மோர் ஆக்சசபிள் புக்ஸ். ஸோ அந்த காலகட்டத்தில் மேஜர் சேஞ்சஸ் வந்து எல்லாருக்குமே கையில் கிடைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்க ஆரம்பிச்சது. அதுதான் மெயின் க்ரோத் இன் மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிரிட்டிக் ஆஃப் தி சர்ச். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சர்ச்சில் வந்து ஒரு ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாக இருக்கும்போது அந்த ஆர்கனைசேஷனை வந்து மொத்தமாக கொலாப்ஸ் பண்ணி ஒரு லைஃபே வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு பின்னாடி வந்து ரொம்ப தப்பான லைஃப்பில் வந்து வாழ்ந்திருப்பாங்க அண்ட் கெட்டதை மற்றவங்களுக்கு செஞ்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க பண்ணது எல்லாமே கிரிட்டிக்காக வந்து வெளியில் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ கிரிட்டிக் ஆஃப் த சர்ச், க்ரோயிங் ஃப்ரஸ்ட்ரேஷன் வித் கரப்ஷன் இன்சைட் தி ரிலீஜியஸ் சிஸ்டம். ஸோ ரொம்பவே மோசமான, ரொம்ப அப்படியே அழுத்தத்தோடு அவங்க கரப்ஷன் பண்ணுறது கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ரொம்ப எக்கச்சக்கமாக வந்து செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ ரிலீஜியஸ் சிஸ்டமில் வந்து அவங்க அந்த மாதிரி தப்பான காரியத்தை துணிச்சலோடு செய்ய ஆரம்பித்தாங்க. ஹெவிலி இன்ஃப்ளூயன்ஸ் த சட்டையர் அண்ட் த தீம்ஸ் ஆஃப் தி ஈராஸ் பொயட்ரி. ஸோ இது எல்லாமே வந்து அந்த பொயட்ரி அந்த காலகட்டத்தில் வந்த போமில் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட் ப்ராபப்லி சாசரோட கேண்டபரி டேல்ஸில் வந்து இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன போயமாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஈவன் கிளர்ஜி மேனை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ சர்ச்சில் இருக்க ஒவ்வொரு ஈவெண்ட்டும் அங்கே நடக்கிற வந்து அநியாயங்கள் எல்லாமே வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிரிட்டிக் ஆஃப் த சர்ச் வந்து அந்த காலத்தில் வந்து ரொம்பவே வந்து மோசமான நிலமையில தான் இருந்துச்சு சர்ச்சோட நிலைமை. ஸோ ரிலீஜியஸ் பர்சன் எப்படி இருக்கணுமோ அதுக்கு வந்து ஆப்போசிட்டாக தான் இருந்தாங்க. ஸோ அதெல்லாமே வெளியில் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. ஸோ நவ் லெட்ஸ் see historical and social background of the age of Chaucer. 1340லேருந்து 1400ல் நடந்த ஹிஸ்டாரிக்கல் அண்ட் சோஷியல் பேக்ரவுண்டு, அதில் இருக்க மெயின் ஈவெண்ட் தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் நம்ம டீப்பாகவே வந்து அந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் என்ன, சோஷியல் பேக்ரவுண்ட் என்னெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓவர் வியூ ஆஃப் தி 14th century. ஸோ 14th centuryயில் இருக்க ஒரு மொத்த ஓவர் வியூ வந்து ஒரு சின்ன ஹிண்ட்டாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதோட காலகட்டத்தை மட்டும் எப்போவுமே மறக்காதீங்க. 1340 to 1400 பீரியட், 1340 to 1400. An age of transition from medieval feudalism to modern nationalism. Feudalismனா என்னன்னா ஆல்மோஸ்ட் இந்த லேண்ட் எல்லாமே வந்து ஒரு கிங் கிட்ட இருக்கிற கிங் தான் வந்து அது ஓனர் ஆஃப் த லேண்ட். ஸோ அந்த கிங் வந்து என்ன பண்ணுவாருன்னா அவரோட மொத்த லேண்டையும் அவர் போய் பராமரிக்க முடியாதுல்ல. ஸோ அவர் என்ன பண்ணுவாருன்னா அவர் கீழே இருக்க லேண்ட்லார்ட்ஸ், அதுக்கப்புறம் நோபல் மேன் இவங்க கிட்டலாம் கொடுத்துருவாரு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லேண்டெல்லாம் பராமரிக்கிறதுக்குன்ட்டு அவங்க கீழே வந்து கொஞ்சம் ஆட்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவங்க கீழே இருக்கவங்க வந்து விவசாயத்தையும் பார்த்துப்பாங்க, அதே மாதிரி அந்த லேண்டை பார்த்து அந்த லேண்டை ஃபுல்லாகவே டெவலப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆஸ் வெல் அஸ் இவங்க என்ன திருப்பி வந்து கொடுப்பாங்கன்னா அந்த நோபல் மேன் எல்லாம் ராஜாக்கு எப்போவுமே வந்து அடிப்பணிஞ்சவங்க தானே. ஸோ அவங்க ராஜா வந்து இப்போ ஒரு வார்க்கு போகிறாருன்னா கண்டிப்பாக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே இருக்க பர்சனை தான் வந்து அங்கே வார்க்கு அனுப்புவாங்க. ஸோ அவங்களெல்லாம் நைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தே வில் ஒர்க் இன் த ஃபீல்ட் ஆஸ் வெல் அஸ் தே வில் கோ ஃபார் வார். ஸோ அவங்க வந்து ரெண்டு இடத்துலையுமே இருப்பாங்க, இங்கேயும் ஃபீல்ட்லேயும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. வாரன் வந்துட்டால் அந்த நைட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக அதுதான் அவங்க காட்டுற மரியாதை. ஏன்னா அந்த லேண்டில் அவங்க ஒர்க் பண்ணும்போது அந்த லேண்ட்லேருந்து இப்போ வந்து அவங்க எதையுமே வந்து பெருசாக அபகரித்து எடுத்துக்க முடியாது. எனிவே இது வந்து யார் கையில் இருக்குன்னா குறுகிய மன்னர்கள்ன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இந்த லேண்ட்லார்ட்ஸ் இவங்களெல்லாம் வந்து அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு ஒர்க் கொடுத்துட்டு அந்த ஒர்க்லேருந்து அதான் ஒரு மரியாதை மாதிரி, நான் உங்கள் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறேன், மேபி அவங்களுக்கு அங்கே டெய்லி ஃபுட் கிடைக்கும். ஸோ அங்கேயே ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்டே மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஒரு சேஃப்கார்டு. ஸோ அங்கேருந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருந்துட்டு ராஜா கூப்பிடும்போது அவங்களுக்காக சேவை செய்கிறது தான் அவங்களோட பெரிய வந்து ஒரு லாயல்ட்டியாக இருந்தது.
அண்ட் ஆஃப்டர் தட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு கீழே நிறைய பேர் சர்வ் பண்ணுவாங்க. அவங்க வந்து யாருன்னா சர்ஃப்னு சொல்லுவாங்க, ஆஸ் வெல் அஸ் பெசன்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ சர்ஃப்ஸ் வந்து ரொம்பவே ஒரு அந்த சோஷியல் கேட்டகரின்னு நம்ம பார்க்கும்போது அந்த கிளாஸில் வந்து லோயஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்லலாம். ரொம்ப அவங்கள வந்து வேலை வாங்குவாங்க. அந்த பர்சனால் எங்கேயுமே வெளியில் போக முடியாது. இந்த பண்ணை அடிமைலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க. மோஸ்ட் ப்ராப்ளி இப்போ ஒரு அந்த லேர்னில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த லேண்டை விட்டு அவங்களால எங்கேயும் மூவ் பண்ணி போக முடியாது. ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னா லேண்ட்லார்ட் கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கணும். அந்த பெர்மிஷன் அவங்க அக்ரி பண்ணால் மட்டும்தான் அவங்க அந்த இடத்த விட்டு மூவ் ஆக முடியும். மோஸ்ட் ப்ராப்ளி அது பண்ணவும் முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லேண்ட்லேயே இருப்பாங்க. அந்த லேண்ட் அவங்க வந்து கல்டிவேட் பண்ணும்போது ஸோ அவங்களுக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் அதில் வந்து ஒதுக்கிப்பாங்க. இப்போ 40% வந்து இப்போ ஒரு பெரிய லேண்ட் இருக்குன்னா அந்த லேண்ட்லேருந்து ஒரு பார்ட் ஆஃப் ஒரு சின்ன போர்ஷன் வந்து இவங்களுக்குன்னு எடுத்து அதுக்குள்ள வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அது அவங்களுக்குன்னே வச்சுப்பாங்க. இதுதான் அவங்களோட வாழ்க்கை. அவங்க அந்த இடத்த விட்டு எங்கேயுமே மூவ் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் இந்த அசெட்டை வந்து இந்த லேண்ட்லார்ட் கையிலேருந்து வேற ஒருத்தருக்கு கை மாறுதுன்னா சேம் இந்த பர்சன் வந்து இங்கேருந்து அதே மாதிரி தான் யார்கிட்ட போகுதோ அந்த லேண்டை அவர் பராமரிச்சுட்டு அதே பர்சன் அங்கே ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் ஓனர் வந்து வேற ஒருத்தராக இருப்பார். அந்த மாதிரி தான் ஒர்க் போயிட்டுருக்கோம். அண்டு ஈவன் அந்த பர்சன் லேண்ட்லார்ட் வந்து மேபி தப்பு பண்ணவராக இருக்கான், இல்லை இறந்து போனவராக இருந்தால் அதே மாதிரி தான் அது வந்து சேஞ்ச் ஆகும். லேண்ட்லார்ட்ஸ் வந்து ஒருத்தர் கையிலேருந்து இன்னொருத்தர் கைக்கு கை மாறுறது எப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ an age of transition from medieval feudalism to modern nationalism. ஸோ அந்த medieval feudalismலேருந்து எப்படி மாடர்ன் நேஷனலிசமுக்கு வந்தது, மாடர்ன் நேஷனலிசமுக்கு எப்படி இது டெவலப் ஆச்சு அந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி மேஜர் டிரான்சிஷன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆஃபன் கால்டு அந்த பீரியட் எப்படி சொல்லுவாங்கன்னா மார்னிங் ஸ்டார் ஆஃப் தி ரெனேசான்ஸ். ஸோ அந்த மறுமலர்ச்சியின் காலகட்டத்துக்கு ஒரு பெரிய வந்து ஒரு விடிவெள்ளின்னு நம்ம சொல்லுவோம். பெரிய ஒரு நட்சத்திரம் இல்லை அது வந்து ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்ததுனால அந்த காலகட்டத்தை வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச காலகட்டமாகவும் சொல்லுவாங்க. பட் அந்த காலகட்டத்தில் அவங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ரொம்பவே வந்து கொடூரமான லைஃப் தான். நீங்கள் அதோட ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப டீப்பாக படிக்கும்போது தான் அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே நடந்தது ஞாபகம் வரும். ஸோ இந்த இயர் 1340 to 1400ல ஸோ ஏஜ் ஆஃப் டிரான்சிஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அது என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்ததுன்னா மெடிவல் ஃபியூடலிசம்லேருந்து மாடர்ன் நேஷனலிசம்க்கு மாறுச்சு. அண்ட் ஆஃபன் அந்த பீரியடை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா மார்னிங் ஸ்டார் ஆஃப் தி ரெனெசான்ஸ். இது மறக்கவே மறக்காதீங்க. The 14th century in England was not a stagnant medieval backwater. ஸோ இது வந்து 14th century இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் அந்த கண்ட்ரி வந்து ரொம்ப டெவலப்டான கண்ட்ரி, எல்லா சொத்துக்களும் எல்லா வளங்களும் நிறைஞ்ச கண்ட்ரினா அப்படி இல்லை. அந்த காலகட்டம் வந்து ரொம்ப மோசமான காலகட்டம் தான் சொல்கிறாங்க. இட் வாஸ் அன் era ஆஃப் ferment அண்ட் ஸ்ட்ரக்சரல் கொலாப்ஸ். டோட்டலாகவே வந்து ரொம்ப கொலாப்ஸான காலகட்டமாக தான் இருந்தது அந்த காலகட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபியூடல் பாண்ட்ஸ் லூசன், ட்ரேட் grew and a vibrant நேஷ்னல் கான்ஷியஸ்னஸ் எமர்ஜ்ட் அண்டர் எட்வர்ட் III. ஸோ எட்வர்ட் III வந்து ரூல் பண்ண டைமில் வந்து ரொம்ப மோசமான காலகட்டங்கள் இருந்தது. ஸோ அவங்க வந்து நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனாக இருந்தது. என்னென்னா ஃபியூடல் பாண்ட்ஸ் வந்து லூசன் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் ட்ரேட் க்ரோத் வந்து ஹையாக இருந்தது. பட் அதை பார்த்துக்கிறதுக்குன்னு யாரும் இல்லை, அந்த மாதிரி சுச்சுவேஷன். அண்ட் வைப்ரண்ட் நேஷ்னல் கான்ஷியஸ்னஸ் எமர்ஜ்ட் அண்டர் எட்வர்ட் III. ஸோ நேஷ்னல் கான்ஷியஸ்னஸ் நிறைய சேஞ்சஸ் வந்து மாறிட்டே இருந்தது. ரொம்ப வந்து டெவலப் ஆகிட்டு இருக்க சுச்சுவேஷனில் இவங்களுக்கு வந்து பாப்புலேஷன் க்ரோத் வந்து கம்மியாக இருந்த காலகட்டமாக இருந்தது. ஸோ இப்படி நிறைய சேஞ்சஸ் வந்துட்டே இருந்து, அதே மாதிரி இடம் அபகரிக்கிறது, இந்த மாதிரி நிறைய வந்து பெரிய வார் வந்து வந்துட்டே இருந்தது. இந்த காலகட்டத்தை வந்து என்னன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெனேசான்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ரெனேசான்ஸ் பீரியட் வந்து மறுமலர்ச்சியின் காலகட்டம். ஏன் மறுமலர்ச்சியின் காலகட்டம்னு அவங்க சொன்னாங்கன்னா த ரீசன் இஸ் ஒன்லி லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் டியூரிங் தட் டைம். ஸோ லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் வந்து அந்த டைமில் ரொம்பவே சேஞ்சஸை கொண்டு வந்தது. ஃப்ரெஞ்சு லாட்டின் யூஸ் பண்ணதுக்கு பதிலாக மேஜராக வந்து மிடில் இங்கிலீஷை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுதான் மேஜர் சேஞ்சஸ். 1340லேருந்து 1400ல் த சோஷியோ பொலிட்டிக்கல் ஸ்டேட் ஆஃப் 14th century இங்கிலாண்ட் டீப்லி இம்பேக்டட் த ஒர்க்ஸ் ஆஃப் ஜெஃப்ரி சாசர். ஸோ சோஷியோ பொலிட்டிக்கல் ஸ்டேட் ஆஃப் 14th century பார்க்கும்போது இங்கிலாண்டில் வந்து ரொம்ப டீப்பாக வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து த ஒர்க்ஸ் ஆஃப் ஜெஃப்ரி சாசரை வந்து இம்பேக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அண்ட் இஸ் கண்டெம்ப்ரரிஸ். ஈவன் அவங்க கூட எழுதின ரைட்டர்ஸ் நம்ம வில்லியம் லாங்லாண்டை பார்த்தோம், அதே மாதிரி ஜான் கோவரை பார்த்தோம். இவங்க எல்லாருமே வந்து ஜெஃப்ரி சாசரோட சேர்த்து பார்க்கும்போது இவங்களோட ரைட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இங்கிலாண்டில் எல்லாருமே விரும்பி படிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அது மேஜர் சேஞ்சஸை வந்து கொண்டு வந்தது. மேஜர் சேஞ்சஸை வந்து சோஷியல் பொலிட்டிக்கல்
மேஜர் சேஞ்சஸ் வந்து சோஷியோ பொலிட்டிக்கலுக்கு கொண்டு வந்தது. Thus, a historical and social background is indispensable to fully understand the age of Chaucer. ஸோ அந்த மொமெண்ட் வந்து இது ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கும்போது சோஷியல் பேக்ரவுண்ட் எல்லாமே படிக்கிறதுக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. இது வந்து ஃபுல்லாக வந்து எல்லாராலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ ஏஜ் ஆஃப் சாசர்னாலே என்னென்ன சேஞ்சஸ் வந்ததுன்னு எல்லாராலையும் கிளியராக புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஈஸியாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. 14th century English literature and society were impacted by 3 major historical events. நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி the 100 years war, அதுக்கப்புறம் the Black Death as well as the Peasants Revolt. இந்த மூணும் வந்து மேஜர் சேஞ்சஸை கொண்டு வந்தது. எங்கன்னா 14th century literature அந்த பீரியடில் வந்து இந்த மூணும் வந்து மேஜர் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸாக வந்து கன்சிடர் ஆச்சு. எப்போவுமே வந்து இதை வந்து மறந்துடக்கூடாது. நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்தது, அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணுறேன். பட் these 3 are the most important. ஓவரால் வியூ பார்க்கும்போது மெயின் டைட்டிலாக பார்த்தோன்னா the feudal English society, the another one is 100 years war, the Black Death, the Peasants Revolt, religion in the age of Chaucer, monarchs in the age of Chaucer. ஸோ இந்த 6 டாபிக்ஸும் வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். இதில் வந்து எல்லாமே வந்து அடங்கிடும். இந்த டைட்டில்குள்ளே வந்து எல்லா கான்செப்ட்ஸு அந்த நடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து இதில் அடங்கிடும். ஸோ அந்த டைமில் இருந்த என்னென்ன சேஞ்சஸ் வந்தது, அதே மாதிரி இருந்த க்ரோத் as well as death range எல்லாமே வந்து அதில் நம்ம பார்க்கலாம். The feudal English society. During the age of Chaucer, England was still a feudal society, where the king was the most powerful and owned all the land. The king distributed his land to the lords. This distributed land was known as fiefs. ஸோ இந்த இடத்துல வந்து டியூரிங் த ஏஜ் ஆஃப் சாசரோட ஏஜை பார்க்கும்போது இங்கிலாண்டில் எப்போவுமே வந்து ஒரு மெயின் ப்ராசஸ் இருந்தது. என்னென்னா ஃபியூடல் சொசைட்டிக்குன்ட்டு ஒரு ரேஞ்ச் இருந்தது. அது வந்து எப்படி வைப்பாங்கன்னா ஃபீவ்ஸ்ன்றது ஒரு லேண்டு. அந்த லேண்டை வந்து எப்படி கிங் வந்து லேண்ட் ஓனர்ஸ் கிட்ட கொடுத்துருவாரு, லேண்ட் லார்ட்ஸ் கிட்ட கொடுத்துருவாங்க, அதே மாதிரி நோபிள்மேன் கிட்ட கொடுத்துருவாங்க. இவங்க எல்லாருமே அந்த லேண்டை என்ன பண்ணுவாங்கன்னா பராமரிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதில் பராமரிச்சுட்டு அங்கேயே தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதில் இருக்கிற சேஞ்சஸ் தான் வந்து அண்ட் அந்த டைமில் ஃபியூடல் சொசைட்டி என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்தது அண்ட் அந்த பீப்புள் எவ்வளோ சஃபர் ஆனாங்க. ஸோ அவங்களால வந்து ஒரு இடத்துல வந்து ஈஸியாக மூவ் பண்ண முடியும்னா அவங்களால முடியாது. அண்ட் அவங்க எப்படி வந்து மரியாதை காமிச்சாங்க, எப்படி அவங்களோட லாயல்ட்டியில் வந்து எப்படி அவங்க வந்து மேனேஜ் பண்ணிவிட்டு அவங்களோட அதிகாரிகளுக்கு வந்து தலை வணங்கி இருந்தாங்கன்னு சொல்லிட்டுலாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இதை வந்து இந்த ஸ்லைடோட எக்ஸ்ப்ளனேஷனை வந்து நான் திருப்பியும் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ.